பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்த பிறகு நியூஸ் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி கொடுத்திருக்கிறார். அதனை கேட்கலாம். அரசியல் நாடகம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கலந்து கொள்ளாமல் தவிர்க்கிறாங்க பாருங்க. இதை விட பெரிய நாடகம் இருக்கவே முடியாது. முன்னணியில் நின்று எதிர்த்திருக்க வேண்டிய திமுக, முன்னணியில் நின்று குரல் கொடுத்திருக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர், டீலிமிட்டேஷனை குறித்து கடுமையாக போராடி இருக்க வேண்டிய அந்த திமுகவினுடைய முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடிய அன்பிற்கினிய மதிப்பிற்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் இதில் பங்கெடுத்திருந்திருக்க வேண்டும். ஆனா இதை தவிர்த்து விட்டுட்டு இதை திசை திருப்புவதற்காக வேறு சில காரணங்களை அடுக்குவது என்பது இதுதான் நாடகம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணல. ஆனா திமுக டீலிமிட்டேஷனை ஆதரிக்கலன்னு சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அவங்க குழந்தையும் கிள்றாங்க, தொட்டிலையும் தாளாட்டுறாங்க. இது மக்கள் பிரச்சனை. இந்த மக்கள் பிரச்சனை என்பது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை. இந்த மாநில உரிமை குறித்த விஷயத்திலே அவங்க கலந்து கொள்ளாமல் இருப்பது என்பது அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீதும் மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை மீதும் இருக்கக்கூடிய அக்கறையின்மையை தான் காட்டுது. இதுல அவங்க கலந்து இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க கலந்துக்கவே இல்லை. காவிரி விவகாரத்தை திசை திருப்பதுக்கு தான் இதை நடத்துறாங்க. முதல்ல காவிரியை நடத்தி அதுக்கான ஆள்பாட்சி மீட்டிங் நடத்தி இருக்கலாமே அப்படின்னு ஒரு நேரத்தே சட்டமன்றத்திலையும் சொன்னேன். அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி தான் சட்டமன்றமும் நடைபெற்றது. சட்டமன்றத்தில் காலையில பட்ஜெட் முடிச்சு மதியம் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் எண்ணிக்கலாம் அப்படி பண்ணாங்கன்னு தேதி குறிப்பிட்டு நான் குறிப்பிட்டு காமிச்சேன். அதே மாதிரி கூட அங்க கூட பண்ணிருக்கலாம். இந்த காவிரி விவகாரத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதில் என்ன நடக்கும்? ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவோம், அனைத்து கட்சிகளினுடைய குரலும் பிரதிபலிக்கும். அதை ஏற்கனவே பண்ணிட்டோம். ஆனா அந்த டீலிமிட்டேஷன்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் அவங்க கலந்துக்கல? இதற்கான முறையான சரியான காரணத்தை சொல்ல முடியுமா? டீலிமிட்டேஷன் அவங்க ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா? ஒன்னு ஆதரிக்கணும், இல்ல எதிர்க்கணும். ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா? இப்ப வரைக்கும் அதற்கான இன்னும் விடை வரவே இல்லை. வெகு விரைவில் விடை வரும். மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.